அனைவருக்கும் அன்பு வணக்கம். अभी तक अमेरिका ऐसी लगभग 500 धरोहरें भारत को लौटा चुका। ये कोई छोटी सी चीज लौटाने का विषय नहीं है, ये हमारी हजारों वर्षों की विरासत का सम्मान है, ये भारत का सम्मान है और ये आपका भी सम्मान है। मैं अमेरिका की सरकार का इसके लिए बहुत आभारी हूं। நண்பர்களே, நீங்க இப்ப பார்த்த வீடியோவும் இதை தொடர்ந்து வரப்போகின்ற ஒரு சில புகைப்படங்களும் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் த டெய்லி பஞ்ச். நமது ஸ்பெஷல் கரஸ்பாண்டன்ட் சிறப்பு நிருபர் மகேஷ் அமெரிக்காவிலிருந்து எக்ஸ்க்ளூசிவா டெய்லி பஞ்சுக்காக எடுத்து அனுப்பிய ஃபுட்டேஜஸ். நம்ப முடியலையா? என்னங்க, உக்ரைனுக்கு பஸ் விட்டதெல்லாம் நம்பும் போது இதை நம்பிட்டீங்க பாத்தீங்களா? நம்புங்க, அதான் வாழ்க்கை. ரைட். மோடி அவர்கள் அமெரிக்கா போயிருக்கார் குவாட் மீட்டிங்ல கலந்துக்கிறதுக்கு. இன்றைய ஜியோ பாலிட்டிக்ஸ் பதிவுல நம்ம 3 முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம். ஒண்ணு அமெரிக்காவில் இந்த குவாட் மீட்டிங் இதனுடைய சிக்னிபிகன்ஸ். அடுத்தது ட்ரம்ப் அவர்கள் அவரை ஜெயிக்க விடமாட்டாங்கன்னு அடிக்கடி சொல்லிட்டு இருக்க அதற்கான காரணங்கள். மூன்றாவது, ட்ரம்ப் ஜெயிக்காமல் கமலா ஹாரிஸ் பதவிக்கு வந்து விட்டார்கள் என்றால் அப்போ என்ன மாதிரியான திருப்பங்கள்லாம் நிகழும், ஜியோ பாலிட்டிக்ஸ்ல என்ன மாதிரியான சேஞ்சஸ் வரும் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல குவாட் மீட்டிங். இது ஆக்சுவலா இந்த தடவை இந்தியாவில் நடக்க வேண்டியதா இருந்தது. தாத்தா பைடன் அவர்கள் பதவி விட்டு போறேங்க, கடைசி நேரத்தில் ஏதாவது கெத்து காமிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு போல இருக்கு. அதனால அமெரிக்காவிலேயே வச்சுட்டாங்க. இந்த குவாட் அப்படின்றது அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா அண்ட் இந்தியா, இந்த 4 நாடுகள் கொண்ட கூட்டமைப்பு, கூட்டணின்னு வச்சுக்கலாமா? நல்லா கொஞ்சம் பின்னோக்கி போனீங்கன்னா தெரியும், இந்தியா நாங்க யாரோடையும் அணி சேர மாட்டோம், அணி சேரா நாடுகள் அப்படின்னு ஒரு அணி வச்சிருந்தாங்க. ஏங்க, அதான் அணி சேர மாட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் உங்களுக்குள்ள ஒரு அணி அப்படின்னா பைத்தியக்காரத்தனமா இல்லையா அப்படின்லாம் யாரும் அன்னைக்கு கேட்கல. அண்டு இந்த அணி சேரா நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வெட்டி வேதாந்தம் அப்படின்னு தான் சொல்லணும். பெரிய அளவுல எந்த விதமான இன்ஃப்ளூயன்சிங் கிடையாது. ஒரு மாரல் அத்தாரிட்டி அப்படின்னா அதை வச்சு நீ என்ன பண்றது? ஏன்னா மிலிட்ரி பவர், எக்கனாமிக் பவர், இது 2 தான் முக்கியம். மாரல் அத்தாரிட்டியை வச்சுன்னு ஒண்ணுமே பண்ண முடியாது, எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் ஒரு குரூப்பா அது இருந்தது. இன்னைக்கு அது எங்க போச்சுன்னு யாருக்குமே தெரியாது. அண்ட் 1972 புல்லட்டை கூட ரெஸ்டோர் பண்ணிடலாம். இந்த நான் அலைன்ட் மூவ்மெண்ட், அணிசேரா நாடுகள், இதை ஜென்மத்துக்கு இனிமே ரெஸ்டோர் பண்ண முடியாது. அப்படி அணிசேரா நாடுகளாக இருந்த இந்தியா இன்னைக்கு பொருளாதாரத்திலையும் அண்டு இராணுவ பலத்திலும் முன்னேறி இருக்க நாடுகளோட சரிசமமா நாம கூட்டணியில சேர்ந்திருக்கோம் அப்படின்றது இந்தியாவுடைய ஒரு பெரிய வளர்ச்சியை காண்பிக்கின்றது. ஆனா என்னவோ தெரியல, ஒரு சில பேருக்கு இங்க இந்தியா வளருது அப்படின்னு சொன்னாலே அப்படியே பச்சை மிளகாய கடிச்சா மாதிரி எரியுது. சரி விடுங்க, அவங்க குணம், அதை நம்ம மாற்ற முடியாது, இருந்துட்டு போட்டோம் எரிஞ்சுக்கினே. மோடி அவர்கள் அமெரிக்க ஜனாதிபதியை சந்திக்கும் போது என்னதான் ஒரு லேம் டக் பிரசிடென்டா இருந்தாலுமே ஒரு சில ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்படுகின்றன. குறிப்பா இந்த செமிகண்டக்டர், இந்த சிப்னு சொல்றோம் இல்லையா, இந்த தயாரிப்புக்கு இந்தியாவில் முன்னுரிமை கொடுத்து வருகின்றார் மோடி. ஏன்னா அந்த சைனா +1 பாலிசி, அதனால சைனாவை மட்டும் நம்பி இருக்க முடியாது. சொல்லப்போனா அமெரிக்கா சைனாவுக்கு கிரிட்டிக்கல் டெக்னாலஜி ஏற்றுமதி, குறிப்பா இந்த செமிகண்டக்டர் சிப் மேக்கிங்ல எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க. அமெரிக்க வல்லுநர்கள், நீங்க சீனாவில இருந்து வேலை பார்த்துருந்தீங்கன்னா உடனடியா திரும்பி வரணும், இல்லாட்டா சிட்டிசன்ஷிப்பையே கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏராளமான பேரை திருப்பி அமிச்சிக்கினாங்க.
ஏன்னா அந்த கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி அப்படின்றது சீனா கைகளில் போய்விடக்கூடாது அப்படின்றதுல ரொம்பவே உஷாரா இருக்காங்க அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள். ஏன்னா ஃபியூச்சர் வார் அப்படின்றது வந்து வெறும் இராணுவ பலம் மட்டும் கிடையாதுங்க. அதை நம்ம பின்னாடி ஒரு நாள் பார்க்கலாம். கல்வியா செல்வமா வீரமா அப்படின்னா கல்வி, அதன் மூலம் செல்வம், அதன் மூலம் வீரம், இந்த மூணுமே தான் வந்து முக்கியம் அப்படின்றத தான் ஃபியூச்சர் வார் காண்பிக்க போகின்றது. ஆனா அந்த வீரம் வந்து கத்தி வச்சுக்கணும் இல்ல வந்து மிசைல் வச்சுக்கணும் கிடையாது. அதையும் தாண்டி இருக்க போகின்றது. ஸோ இந்த நிலைமையில இந்தியாவுடன் அமெரிக்கா ஒரு ஒப்பந்தம், அதாவது இந்த செமிகண்டக்டர், குறிப்பா ராணுவ தேவைகளுக்கான சிப் இங்க தயாரிப்பதற்கான முன்முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அண்ட் மோடி அவர்கள் பேச இருக்கின்ற அரங்கு வழக்கம் போல அந்த காலிஸ்தானி ஆதரவாளர்கள் அவங்கெல்லாம் அங்க வந்து டென்ட் போட்டாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற போலீஸ் சுளுக்கு எடுத்து கூட்டு போயிட்டாங்க. அந்த போட்டோவை தான் நீங்க இப்ப பாக்குறீங்க. ட்ரம்பை சந்திப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி. ட்ரம்ப் சொல்லியிருந்தார் நான் சந்திக்க போகிறேன் அப்படின்னு. அது மோடி என்ன முடிவெடுக்கிறார் அப்படின்னு தெரியல. அமெரிக்காவில இருந்து அவங்க அதிகாரிகள், தூதரக அலுவலர்கள் இவங்கெல்லாம் போயிட்டு எதிர்க்கட்சி தலைவர்களை சந்திச்சுட்டு வராங்க. சரி, நாய் கொலைச்சா நாமளும் திருப்பி கொலைக்கணுமா, கல்லெடுத்து அடிக்கணும் அப்படின்ற மாடியில மோடி போனாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஆனா இங்க சில பேர் அது வந்து பாத்தீங்களா மெர்சல் ஆயிட்டாங்க அப்படின்னு வழக்கம் போல எதையாவது சொல்லிட்டு திரிவாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு டூல் கிட் ஆஸ் யூஷுவல் ஆரம்பிச்சிட்டாங்க சோசியல் மீடியால. ஜோ பைடன் அவர்கள் பேசும்போது ஒரு வார்த்தை சொல்றாரு. உடனே பாத்தீங்களா மோடிக்கு இங்கிலீஷ் தெரியல, அவர் வந்து இந்தியா சின்ன நாடுன்னு சொல்றாரு, இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தா அங்கேயே பொழுக்குன்னு ஒரு பதில் குத்துக்கலாம், பாருங்க இவர் பாட்டுக்கு ஆன்னு சிரிச்சிட்டு வராரு அப்படின்னு. ஜோ பைடன் அவர்கள் என்ன பேசினாரு அப்படின்றது இந்த டூல் கிட்டுக்கு புரியுமா? அதுவே எனக்கு சந்தேகமா இருக்குது. ஏன்னா அவர் என்ன பேசியிருக்காரு, இவங்களும் நம்மள மாதிரியே சின்ன நாடு. இது அமெரிக்கா சின்ன நாடா, இந்தியா சின்ன நாடா? Republic of India. By the way, he's from a small country like ours, low population, but he's become a good and decent man and a good friend. Thank you. ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிருக்காருங்க. பாவம் வயசாகி போயிடுச்சு அவருக்கு. எங்க இருக்கோன்னு தெரியல, என்ன பேசுறோம்னு தெரியல. சமீபத்துல ஒரு கேபினெட் மீட்டிங், அதுல பாத்தீங்கன்னா அண்ணன் ஜோ பைடன் அதுல கலந்துகிறாரு. அவரால் ஒன்றும் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க மனைவி அங்க உட்கார்ந்து நிற்கிறாங்க நடுநாயகமா. எங்கேயாவது கேள்விப்பட்டது உண்டா? இங்க கூட பாத்தீங்கன்னா அந்த பஞ்சாயத்து தலைவி அப்படின்னு ஒரு பெண் தேர்ந்தெடுக்கப்படுவார். பெரும்பாலும் அவர் கணவர் தான் வந்து பின்னால் இருந்து இயக்குவார் அப்படின்லாம் பார்த்துருக்கோம். அண்ட் ஒரு சில செய்திகள்ல நீங்க என்னத்துக்கு இந்த மீட்டிங்ல கலந்துக்கிறீங்க அப்படின்னு கேட்டதெல்லாம நடந்திருக்கு. அட்லீஸ்ட் நம்ம டெமோக்ரஸியாவது வைப்ரண்டா இருக்குன்னு சொல்லலாம். அமெரிக்கால கேபினெட் மீட்டிங்ல பிரசிடென்ட்டோட ஒய்ஃப் கலந்துக்கிறாங்க. யாருமே ஒண்ணுமே கேட்கல. சரி, அவர்கிட்ட பேசினா ஒன்றும் வேலைக்கு ஆகாது, அதனால இவங்க கிட்டயாவது ஏதாவது பேசலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்குது. இதுதான் அமெரிக்காவுடைய ஜனநாயகத்தின் லட்சணம். ஸோ எப்படியாவது எதையாவது ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணி மோடியுடைய புகழை கெடுக்க வேண்டும், கூடவே இந்தியாவுடைய புகழை கெடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கும்பல் ஓவர் ஒர்க் பண்ணின்னு இருக்குதுங்க. கூடவே இந்த இலங்கை தேர்தல் முடிவு சொல்லவே சொல்லிட்டாங்க, இது பாஜகவின் தோல்வி அப்படின்னு. ஏயா இலங்கையில வந்து பாஜக போட்டிட்டுதா? என்ன பைத்தியகாரத்தனமா இருக்குது. சரி விடுங்க, இவங்க கிட்ட நம்ம வேற எதையும் விவேகமான விஷயத்தை எதிர்பார்க்க முடியாது. இனியோ இந்த முறை மோடி அவர்களது அமெரிக்க பயணம் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயங்களை சாதித்து விட்டார் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு காரணம் இந்தியா சைட்ல கிடையாது. ஏன்னா அமெரிக்காவில் அவர் அவுட் கோயிங் பிரசிடென்ட், அடுத்த எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ண கூட இல்லை. அதனால பெரிய பாலிசி டிசிஷன்ஸ்லாம் அவர் எடுக்க முடியாது. ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட விஷயங்கள், ஒப்பந்தங்கள், இதைத்தான் அவர் சைன் பண்ணலாமே தவிர புதுசா டிசிஷன் எடுக்க முடியாது. ஸோ அந்த அளவுல பார்க்கும்போது இந்த மீட்டிங்ல இந்தியா சாதித்திருப்பது சந்தோஷப்பட்டுக் கொள்ள வேண்டிய விஷயம் தான். மோர் தென் எனஃப் தான் நான் சொல்லுவேன். ரைட். ரெண்டாவது, ட்ரம்ப் அவர்களை ஜெயிக்க விட மாட்டாங்க அப்படின்னு நான் கொஞ்ச நாளா சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த இல்லீகல் இமிகிரண்ட்ஸ், சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்குள் குடியேறுபவர்கள், அவங்கள வந்து அங்க ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு பொறுத்த வரைக்கும் ஏலியன்ஸ்னா செவ்வாயில வியாழன்ல இருந்து வரவங்க தான் ஏலியன்ஸ். அங்க வந்து மற்ற நாடுகள்ல இருந்து வரவங்க ஏலியன்ஸ். இப்போ ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருந்தோம், இந்த ஏலியன்ஸ் எல்லாம் ஓட்டு போட வைப்பதற்கு முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னும் போது அமெரிக்காவிலிருந்து சில நண்பர்கள் கமெண்ட் போட்டிருந்தாங்க, சார் சிட்டிசன் மட்டும்தான் சார் ஓட்டு போட முடியும், நான் சிட்டிசன் ஏலியன்ஸ்லாம் ஓட்டு போட முடியாது அப்படின்னு. கரெக்டுங்க, சட்டப்படி முடியாது, நான் ஒத்துக்கிறேன். அப்படி இருந்தா ஏன் வந்து ரிப்பப்ளிகன் பார்ட்டியில ஏலியன்ஸ்கெல்லாம் வந்து ஓட்டு உரிமை கூடாது அப்படின்னு ஒரு மசோதா கொண்டு வரணும் சொல்லுங்க. இன்றைக்கு பல மாகாணங்கள்ல இந்த மாதிரி சட்டவிரோதமாக குடியேறிய ஏலியன்ஸ் இவங்களை ஓட்டுல சேர்த்துக்கணும் அப்படின்னு ஏராளமான வேலைகளை செய்து கொண்டு வருகின்றது டெமோக்ராட்டிக் பார்ட்டி. இப்போ ஒரு சந்தேகம் வரலாம், சார் அவங்கெல்லாம் வந்து டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு எப்படி சொல்ல முடியும், அண்ணன் ட்ரம்ப்புக்கு கூட போடலாமே அப்படின்னு.
நல்லா யோசிங்க. ட்ரம்ப் வந்து சட்டவிரோதமா வந்தவங்களெல்லாம் வெளில தள்ளுவேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நாளைக்கு அவர் பதவிக்கு வந்துட்டாருன்னா, இந்த மாதிரி திருட்டுத்தனமா வந்தவன்லாம் அப்படியே திரும்பி போக வேண்டியதுதான். அதனால அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ட்ரம்ப் வரக்கூடாது. நம்பர் 1. நம்பர் 2, இந்த மாதிரி சட்டவிரோதமா வந்தவங்களுக்கெல்லாம் ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணி கொடுத்து, ப்ரீபெய்டு டெபிட் கார்டு கொடுத்து, இவ்வளோ டாலர் வச்சுக்கோ செலவுக்கு அப்படின்னு சாப்பாடு, தங்க இடம் எல்லாம் கொடுத்து போஷாக்கா பார்த்துக்கிறாங்க. அப்ப அவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்க? ஸோ சொந்த மக்கள் ஓட்டு போடுறத விட வெளிலேந்து கொண்டு வரவங்க தான் ஓட்டு போடணும். அதாவது கள்ள ஓட்டுன்னு நம்ம ஊர்ல சொல்லுவோம். ஆனா அதை வந்து அப்படியே பல மடங்கு அப்கிரேட் பண்ணி வச்சுக்கிறாங்க அமெரிக்கால. நம்ம வந்து ஒரு தொகுதியிலேருந்து இன்னொரு தொகுதியில, இல்ல ஒரு பூத்துலேருந்து இன்னொரு பூத்து இந்த மாதிரி கள்ள ஓட்டுன்னு தான் கேள்விப்பட்டிருக்கோம் அந்த காலத்துல. ஆனா அமெரிக்கால இன்னொரு நாட்டிலேருந்து கொண்டாந்து அந்த கள்ள ஓட்டையும் நல்ல ஓட்டு மாதிரி காமிச்சுன்னுக்கிறாங்க பாருங்க. எப்பேற்பட்ட டுபாகூர் பார்ட்டிங்களா இருப்பாங்க அந்த டெமோக்ராட்டிக் பார்ட்டி. பேர் அப்படி மாத்திக்கலாம்னு நினைக்கிறேன், டுபாகூர் பார்ட்டி அப்படின்னு. சமீபத்துல ஒரு சில மாகாணங்கள் ஆர் ஸ்டேட்ஸ் அங்க வந்து இந்த ஓட்டர் லிஸ்ட மறுபரிசீலனை செய்திருக்கிறார்கள். ஒக்லஹாமான்னு நினைக்கிறேன். அங்க பாத்தீங்கன்னா 4,50,000 பேரை வந்து நீக்கி இருக்காங்களாம் ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து. என்னடா பண்ணாங்கன்னா அதுல கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் ஏற்கனவே செத்து போயிட்டாங்களாம். அவங்க பேர் இன்னும் லிஸ்ட்ல இருக்குதா. இந்த லட்சத்துல இருக்குது அவங்களுடைய ஓட்டர் லிஸ்ட் அப்டேஷன். அடுத்தது அந்த மெயில் இன் பேலட்னு சொல்லுவாங்க. இதுல தான் ஏராளமான ஃப்ராடு நடக்குதுன்னு சொல்றாங்க. நம்ம ஊர்ல வந்து இந்த எலெக்ஷன் ஐடென்டி கார்டு அது வந்துருச்சுங்க. அட்லீஸ்ட் அது இல்லைனாலும் டிரைவிங் லைசன்ஸ், ஆதார் கார்டு இப்படி எதையாவது காமிச்சுதான், ஐடென்டி கார்டு எதையாவது காமிச்சுதான் ஓட்டு போட முடியும் இந்தியாவில். ஆனா அமெரிக்கால இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுருக்காங்க. எதுக்கு அதெல்லாம் காமிக்கணும் அப்படின்னு. பைத்தியக்காரத்தனமா இல்ல? நீங்க கார்ல போறீங்க, திடீர்னு போலீஸ் வந்து சஸ்பிஷன்ல நிறுத்துறாரு அமெரிக்காலன்னு சொன்னா முதல்ல நீங்க ஏதாவது ஒரு ஐடென்டி கார்டை காமிக்கணும். அப்படி எதுவுமே அவங்க கிட்ட இல்லை அப்படின்னா அவர் பாட்டுக்கு உங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போனாலும் ஒன்றும் கேட்க முடியாது. ஆனா ஓட்டு போடுறதுக்கு ஐடென்டி கார்டை கொண்டாடணும், ஐயோ என்ன இதெல்லாம் கேட்குறீங்கன்னு ஒரு கும்பல் வந்து கூத்தடிச்சு நிற்குது. இது நீங்க என்னன்னு சொல்வீங்க? அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இந்த மெயில் இன் பேலட் ஆகட்டும், இந்த இல்லீகல் இமிகிரன்ஸை ஓட்டு போட வைக்கணும் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதாகட்டும், அதுவும் எஸ்பெஷலி இந்த ஸ்விங் ஸ்டேட்ல அப்படின்னு சொல்றாங்க, கூடவே அந்த விக்டரி மார்ஜின் தின்னா இருக்கக்கூடிய ஸ்டேட்ல அப்படின்னு. அதுலயும் 2வது முறையாக ட்ரம்ப்புக்கு எதிராக ஒரு துப்பாக்கி சூடு ஆட்டம் நடந்திருக்குங்க. ஆனா மெயின் ஸ்ட்ரீம் மீடியால இதை பத்தி எதுவுமே பேசல. அண்டு இன்டர்நெட்டிலையும் அந்த சர்ச் என்ஜின் இவங்கெல்லாம் வந்து அதை இருட்டடிப்பு செய்கின்றார்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கின்றது. நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்னொரு முறை ஒரு தாக்குதலும் நடந்து பாத்தீங்களா, ட்ரம்ப் இவராவே பண்ணிக்கிறாரு அப்படின்னு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்ணாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அந்த அட்டெம்ப்ட் எப்படி முடியும் அப்படின்லாம் என்ன கேட்காதீங்க. ஏன்னா இந்த டீப் ஸ்டேட்டோட சதி அப்படின்றது ஹாலிவுட் மூவி எல்லாம் அடிச்சு தூக்கிறோம் அப்படின்னு வச்சுக்காங்க. ட்ரம்ப் ஏன் வரக்கூடாதுன்னு டீப் ஸ்டேட் விரும்புகிறார்கள் அப்படின்னா வெரி சிம்பிள்ங்க. ட்ரம்ப் வந்தாருன்னா உக்ரைன் யுத்தத்தை நிறுத்திடுவார். உக்ரைனுக்கு சப்போர்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிடுவாரு. அவர் இல்லைன்னு சொன்னா ஐரோப்பிய நாடுகளும் அத்தோட நிறுத்திடுவாங்க. அண்ணன் ஜெலன்ஸ்கி சேர்த்து வச்ச பணத்தோட எங்கேயாவது போய் செட்டில் ஆயிடுவாருங்க. அதுக்கப்புறம் உக்ரைன்ல பாதி எடுத்துக்குதா ரஷ்யா, இல்ல முழுசுமே எடுத்துக்குதா அப்படின்றது தான் கேள்வி. உக்ரைனை பொறுத்த வரைக்கும் முழுசுமே ரஷ்யாவோட சேர்ந்துட்டாதான் நல்லது. ஏன்னா இந்த தனியா இருக்கின்ற பகுதிகள் சுதந்திர உக்ரைனா இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த நாடு மொத்தமுமே அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளுக்கு அடிமையாகிவிடும். இவங்கெல்லாம் கூலி வேலை தான் பார்த்துட்டு இருக்கணும். ஏன்னா அங்க இருக்கிற ஏராளமான நிலத்தை இந்த பன்னாட்டு கம்பெனிகள் வேலை பேசி வாங்கிட்டாங்க. இதுதான் இன்றைய உக்ரைனின் நிலைமை. அது மட்டும் இல்ல, அந்த கடன் வாங்கி வச்சுக்கிறாங்க. இவ்வளவு நாளா சண்டை போட்டு நிற்கிறாங்களே, இந்த ஆயுதம் இதெல்லாம் என்ன நினைச்சு நிற்கிறீங்க? இலவசமா விலையில்லாத ஆயுதங்கள் கிடையாது, கடன். அவங்க ஒரு வருஷத்து ஜிடிபியோட பல மடங்கு கடன் வாங்கி வச்சுக்கிறாங்க. ஸோ இவங்க ரஷ்யாவோட சேர்ந்துட்டாங்கன்னா நம்ம அதிபர் சீமான் சொன்ன மாதிரி நீ அவங்ககிட்ட கடன் வாங்கினது நான் கொடுக்க முடியுமா, இது ரஷ்யா அப்படின்ட்டு போயின்னே இருப்பாரு. ஆனா ரஷ்யாவோட சேரல, ஒரு பாதி உக்ரைன் தனியா நிக்குது அப்படின்னு சொன்னா செத்தாங்க. அந்த கடனை தீர்க்கவே முடியாது அவங்களால. வேற கமலா ஹாரிஸ் வந்தாங்க அப்படின்னு சொன்னா ஜனாதிபதியா, அவங்க வந்து உக்ரைன் இன்னும் நான் எவ்வளவு வேணா கொடுக்குறேன், எவ்வளவு கடன் வேணா வாங்கிக்கோ, சண்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு 3ஆம் உலகப் போர் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஏன்னா சும்மா இல்லாம ஒரு டீப் ஸ்ட்ரைக்கிங் மிசைல்ஸ் எல்லாம் கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணி சீண்டி விடுவாங்க. ரஷ்யா முதல்ல ஆரம்பிக்கிட்டோம், நாம பதில் கொடுக்கலாம் அப்படின்னு. இது வந்து 2 வாழ்க்கை தலைவர்கள் சீப்புக்கு சண்டை போடுற மாதிரி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதுல விக்டர் அப்படின்லாம் யாரையுமே சொல்ல முடியாது. எல்லாருமே லூசர்ஸ் தான். ஆனா லூசுங்களை கொண்டாந்து பதவியில வச்சா இப்படித்தான் ஆகும். அதுதான் அமெரிக்காவை எதிர்நோக்கி இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை. ஜெலன்ஸ்கியை கொண்டாந்து வச்சாங்க, உக்ரைன் மக்கள் கஷ்டப்பட்டுக்கிறாங்க. இதை பார்த்தும் அமெரிக்க மக்கள் மூழ்ச்சிக்கலை அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. போதாக்குறைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலெல்லாம் பார்த்தீங்கன்னா
ட்ரம்ப்புக்கும் கமலா ஹாரிஸ்க்கும் அப்படியே ரொம்ப க்ளோஸ் ஃபைட்டு, 1% தான் வித்தியாசம், இப்படிலாம் கதை கட்டின்னு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஏராளமான ஃப்ராடு நடக்கும், ட்ரம்ப்பை ஜெயிக்க விட மாட்டாங்க அப்படின்னு தான் நினைக்க தோணுது. ரைட், இப்போ அந்த 3வது பாயிண்ட்டுக்கு வருவோம். ரஷ்யா, சீனா, இந்தியா. என்ன சார், இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இவ்வளோ பிரச்சனை நடந்துருக்குது, இதுல நீங்க போயிட்டு இவங்க 3 ஒன்னா சேருவாங்களான்னு கதை விட்டுனுறீங்களே, இது நம்புற மாதிரி இருக்கா அப்படின்னா, அண்ணன் ட்ரம்ப் பதவிக்கு வந்துட்டார் அப்படின்னு சொன்னா உக்ரைன் யுத்தத்தை முடிச்சிருவார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அண்ட் அண்ணன் ட்ரம்ப்பை வரவிட மாட்டாங்க அமெரிக்கால அப்படின்றது நமக்கே தெரியும் போது நம்ம அண்ணன் புட்டினுக்கு தெரியாதா? அதனாலதான் பாத்தீங்கன்னா சமீபத்தில் அஜித் தோவால் அவர்கள் ரஷ்யா போயிருந்தாருங்க. அதாவது நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் லெவல் மாநாடு அது. அகைன் அங்க பாத்தீங்கன்னா ஒரு டூல் கிட்டு இந்த சரங்க சுரிஞ்சு விட்டு புலங்காங்கிதம் அடைந்து கொண்டிருந்தார்கள். என்னன்னா பாருங்க, அஜித் தோவால் வந்து அங்க புத்தினை சந்திச்சு பேசுறாரு. இப்ப சீட்டு நுனியில உட்கார்ந்து நிற்கிறாரு அவரு. மோதி பயந்து போயிட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அனுப்பிச்சுக்கிறாரு. இப்படியெல்லாம் புலம்பிட்டு தெரிஞ்சாங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், புத்தின் அவர் எப்பவுமே வந்து அந்த ஹெட் ஆஃப் ஸ்டேட்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்கள மட்டும்தான் மீட் பண்ணுவாரே தவிர ஈவன் மந்திரிகளை கூட அவர் நேரடியா மீட் பண்றது கிடையாது. ஸோ அப்படி இருக்கச்ச அஜித் தோவால் மாதிரியான ஒரு நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அந்த பொசிஷன்ல இருக்கிறவரை நேருக்கு நேர் சந்திக்கிறார் அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு வந்து அவர் மரியாதை கொடுக்கிறார் இந்தியாவுக்கும் அந்த என்எஸ்ஏவுக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். சரி, இந்த ஜென்மங்க கிட்ட எல்லாம் இது புரியும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா வேற சொன்ன உடனே அமெரிக்காவே ஆடி போயிடுச்சு அப்படின்னு சொன்னா, ஆமா ஆமா ஆடினதுல 2 சொம்பு கீழே வந்துச்சு அப்படின்னு சொல்ற கும்பல் அது. அடுத்தது, ஒரு டேபிள் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம சேர்ல உட்காந்துட்டு இருக்கோம், பேசுறோம் அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் முன்னாடி போய் தான் நம்ம பேசுவோம், கேட்கும் போது பின்னாடி இருப்போம். இதே நம்ம வீடியோவை பாருங்க, ஒரு 120 பஞ்ச் 120 வரைக்கும் பாத்தீங்கன்னா தெரியும். அப்ப நான் முன்னாடி டேபிள் போட்டிருப்பேன், அப்ப நான் சீட்டு நுனியில தான் உட்காந்துருப்பேன், அந்த கை வந்து டேபிள்ல இருக்கும். இப்ப பாருங்க, முன்னாடி டேபிள் கிடையாது, லேட் பேக், அப்படி பின்னாடி சாஞ்சிட்டு உட்காந்து பேசுறேன். புரியுதுங்களா வித்தியாசம்? அதே மாதிரி அந்த வீடியோல புத்தின் அவர்களும் ஒரு இதை கொஞ்சம் உன்னிப்பா கேட்கும்போது அவரும் சீட்டு நுனியில வந்து டேபிளை முன்னாடி கீழே வச்சுட்டு தான் உட்காருவாரு. நீங்க இப்படி பின்னாடி சாஞ்சிக்கின்னு டேபிள்ல இப்படி கையை வைக்க முடியாதுங்க, கேவலமா இருக்கும் அது. இந்த அடிப்படை கூட தெரியாம ஒரு கும்பல் நம்ம நாட்டு அதிகாரி, நம்ம பிரதமர் இவங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி போஸ்ட் போட்டுன்னு தெரியுதுங்கன்னா சரி, ரைட், அதை விடுங்க. ஆனா அதுல நடந்த இன்னொரு விஷயம், என்எஸ்ஏ வந்து சைனாவோட ஃபாரின் மினிஸ்டரை சந்தித்திருக்கின்றார். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த டீஎஸ்கலேஷன் சொல்லுவாங்க, அந்த சீனா அந்த துருப்புகளை குவித்திருக்கிற இடத்துல இருந்து வித்ரா பண்றாங்க. நீங்க அங்க பண்ணணும், நாங்க இங்க பண்ணணும், இதனால ரைட் வித்ரா பண்ணிக்கிறோம் அப்படின்னு. காரணம் என்னன்னா, புதின் அவர்கள் வந்து சீனா கிட்டையும் பேசியிருக்கார், இந்தியா கிட்டையும் பேசியிருக்கார். சீனாவும் இந்தியாவும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரிகள் கிடையாது. அதாவது நண்பன், போட்டியாளர், எதிரி. இதை வந்து சீனா நம்மளை எதிரியா பார்க்கின்றது. நீங்க நண்பனா இல்லாட்டாலும் போட்டியாளரா பாருங்க. இன்றைய தேதியில ரஷ்யா, இந்தியா, சீனா இப்படி ஒரு கூட்டணி உருவானால் அவங்களை எதிர்க்கிறதுக்கு இங்க யாருமே கிடையாது. ஏற்கனவே பாத்தீங்கன்னா சீனாவும் சரி, அண்ட் இந்த பக்கம் ரஷ்யாவோட இந்தியா ட்ரேட் ஆகட்டும், இல்ல இந்தியா இன்னும் சில நாடுகளுடைய வாணிகமாகட்டும், அவங்க லோக்கல் கரன்சில நடந்துட்டு இருக்குங்க. டாலரை அப்படியே ஒதுக்கிட்டு வரும். இப்ப இந்த 3 பேரும் ஒன்னா சேர்ந்தாங்க அப்படின்னு சொன்னா டாலருடைய அந்த ஆதிக்கம் அப்படின்றது இப்படியே அடிச்சு நவுத்தின மாதிரி ஆகி போயிடும். டாலரோட ஆதிக்கம் குறைந்து டாலருடைய மதிப்பு வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னா அமெரிக்க கம்பெனிகளால கம்பீட் பண்ண முடியாது. ஸோ அந்த நேரத்தில் ரஷ்யா, சீனா, இந்தியா இந்த 3 பேரும் ஒழுங்கா பிளான் பண்ணி இவங்க வந்து வேலையை ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னா அப்படியே உலக மார்க்கெட்டையே இவங்க 3 பேரும் கேப்சர் பண்ணிடலாம். அதனால தான் பாத்தீங்கன்னா கான்ஸ்பிரேட்டரா நினைக்காதீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். அட்லீஸ்ட் கொலாபரேட்டரா இல்லாட்டாலும் காம்படிட்டரா நினைச்சுக்காங்க. இதுதான் வந்து தற்போது நடந்து வருகின்ற திரைமறைவு வேலைகள் அப்படின்னு சொல்லலாம். சார் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா நடக்கலாம். இது வந்து அவ்வளோ பெரிய இம்பாசிபிள் டாஸ்க் ஒன்றும் கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அமெரிக்காவுடைய ஆதிக்கம் குறைந்து விட்டது அப்படின்னு சொன்னா அவங்க கம்பீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது, உலக அளவில் அமெரிக்கா எத்தனை நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கு. அப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இது வந்து சீனா, ரஷ்யா, இந்தியா இது 3 பேரும் பங்கு போட்டுக்கிறாங்க அப்படின்னும் போது இவங்களால அதை மீட் அவுட் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அது தேவை இருக்கும். ஸோ இது பாருங்க, லேண்டை பொறுத்த வரைக்கும் விட்டுருங்க, நாங்க அவங்க மேல வரமாட்டோம், நீங்க எங்க மேல வராதிங்க, அவங்க இருக்கிறதோட நின்றுக்கங்க. அதனால பொருளாதார ரீதியில ஒருத்தரோட ஒருத்தர் போட்டியாளரா இருங்க.
யாருக்கு நல்ல திறமை இருக்குதோ அவங்க வித்துட்டு போங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அப்படின்ற ஒரு சொல்யூஷன் வந்து எனக்கு என்னவோ பாசிபிள் சொல்யூஷனாக தான் தோணுது. நவம்பர் எலெக்ஷன்ல ட்ரம்ப் ஜெயிக்கல அப்படின்னு சொன்னா உக்ரைன் யுத்தம் கண்டினியூ ஆகும். ஆனா ரஷ்யா, சீனா, இந்தியா அப்படின்ற ஒரு புதிய கூட்டணி உருவாகும். இது வந்து மேற்கத்திய நாடுகளுக்கு பெரிய சவாலாக இருக்க போகின்றது. அதனால டீப் ஸ்டேட் இதுவா அதுவா அப்படின்னு முடிவு பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ட்ரம்ப் வந்தா அட்லீஸ்ட் சீனா, ரஷ்யா, இந்தியா அப்படின்ற ஒரு மாபெரும் கூட்டணி உருவாவதற்கான அவசர தேவை இருக்காது. இன்னும் 2 மாசம் தானே, ட்ரம்ப் வராரா இல்லையா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு சந்திப்போம். வணக்கம்.